சோழன் வந்து சேரனுக்கு நடந்த விஷயத்த எல்லாத்தையும் எடுத்து சொல்லுவான். என்னென்ன நடந்துச்சுன்னு அப்படின்ட்டு. உடனே சேரன் பதறி அடிச்சுட்டு நிலா கூட சேர்ந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு வருவான். போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்துட்டு அங்க போயி சொல்லுவான் போலீஸ் ஸ்டேஷன்ல, "சார் என் தம்பி எந்த தப்பும் பண்ணியிருக்க மாட்டான். விடுங்க சார்" அப்படின்னு ரொம்ப கெஞ்சி கெஞ்சி பார்ப்பான். ஆனாலும் போலீஸ் வந்து எதையுமே காதுல வாங்க மாட்டாங்க. வாங்காம இருந்துட்டு, "நீங்க உங்க தம்பி முதல்லயே அதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். லாட்ஜ்ல போய் ரூம் போடுறதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும். உங்க தம்பி மட்டுமா அங்க இருந்தாரு. அங்க பார்த்தா அந்த அந்த பொண்ணையும் கூட்டிட்டு போய் உட்கார வச்சிருந்திருக்கான்." அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, அப்பதான் காயத்ரிய பார்ப்பா நிலா. நிலா பார்த்த உடனே அப்படியே அப்செட் ஆயிருவா. அவ அப்படியே சைலன்ட்டா உட்காந்துட்டு இருப்பா காயத்ரி. அதுக்கப்புறம் போலீஸ்ல எதுவுமே எடுபடல அப்படின்னு சொன்ன உடனே எல்லாருமே வெளிய கிளம்பிருவாங்க. நிலா சொல்லுவா, "யாராவது ஒரு பெரிய ஆட்கள் நமக்கு தெரிஞ்சாங்கன்னா, இவன் பல்லவன ஈஸியா வெளிய கொண்டுட்டு வந்துரலாம். யாராவது தெரியுமா?" அப்படின்னு சோழன பார்த்து கேட்பா. அப்போ "எனக்கு யாரும் தெரியாதே" அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போதே, சேரன் சொல்லுவான், "எனக்கு ஒரு எம்எல்ஏவை தெரியும். அவரு எனக்கு நல்ல பழக்கம் தான். நான் வேணா அவர்ட்ட கால் பண்றேன்னு" சொல்லிட்டு, அவர கால் பண்ணி கூப்பிட்டுருவான். உடனே அவரும் இவனுக்காக வந்துருவாரு. அதுக்கப்புறம் அந்த எம்எல்ஏ வந்து வருவாரு. வந்து அவங்களுக்கு எல்லாத்தையுமே கேஸ்ல இருந்து க எடுத்து விட சொல்லிருவாரு. உடனே அவரும் போலீஸும் சரி, இதில எல்லாத்துலயும் சைன் பண்ணிட்டு கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புவாங்க. அப்போ பல்லவன வந்து ரிலீஸ் பண்ணிருவாங்க. அங்க வந்து காயத்ரி உட்காந்துருக்கிறத பார்த்த உடனே நிலா சொல்லுவா, "அந்த பொண்ணையும் நம்ம ஏதாவது ரிலீஸ் பண்றதுக்கு சொல்லுங்க" அப்படின்ட்டு சோழன்ட்ட சொல்லுவா. "நம்ம என்னங்க பண்ண முடியும் அதுக்கு?" அப்படின்னு சொல்லும்போது, "பல்லவன் தானே கூட்டிட்டு போயிருக்கான். அப்ப நம்ம தானே பார்க்கணும். சொல்லுங்க" அப்படின்னு சொல்லும்போது, இவ சொன்ன உடனே அவன் சோழன் வந்து போலீஸ்ல கேட்பான். சார் அந்த பொண்ணையும் கொஞ்சம் ரிலீஸ் பண்ணுங்க" அப்படின்னு சொல்லும்போது, "நீங்க முதல்ல உங்க தம்பிய கூட்டிட்டு போங்க. அந்த பொண்ணுக்கு அவங்க வீட்லேருந்து வருவாங்க. அவங்க வீட்ல நாங்க கால் பண்ணிட்டோம்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நிலா சொல்லுவா, "சார் நீங்க எஃப்ஐஆர்லாம் போடலையே" அப்படின்னு சொல்லும்போது, "ஏம்மா காலேஜ் படிக்கிற பொண்ணு பசங்கள வந்து எப்படி பண்ண முடியும்? அதெல்லாம் பண்ணல. நாங்க பார்த்துக்குறோம். நீங்க கிளம்புங்க" அப்படின்னு சொன்ன உடனே, நிலா வந்து காயத்ரிட்ட சொல்லிட்டு ப கிளம்பிருவா. சேரன் வந்து அந்த எம்எல்ஏக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லுவான். அப்போ அந்த எம்எல்ஏ சொல்லுவாரு, "உங்க தம்பிக்கு முதல்ல நல்லா அட்வைஸ் பண்ணுங்க. என்னால அடிக்கடிலாம் இப்படி வர முடியாது. அதனால பார்த்து நடந்துக்க சொல்லுங்கன்னு" சொல்லிட்டு அவரு கிளம்பிருவாரு. பல்லவன் வந்து சேரன்ட்ட போய் சொல்லுவான், "அண்ணா நான் தப்புலாம் பண்ணலண்ணா. நான் சும்மா பேசிக்கிட்டு தாண்ணா இருந்தோம்" அப்படின்னு சொல்லி போய் சொல்லுவான். அதுக்கு அவன் சொல்லுவான், "ஆமா உனக்கு பேசுறதுக்கு வேற இடமே கிடைக்கலையா? உன்ன காலேஜுக்கு தானடா படிக்க அனுப்புனேன். காலேஜுக்கு போய் படிப்பேன்னு பார்த்தா, நீ இந்த மாரி பொறுக்கித்தனம் பண்ணிக்கிட்டு இருந்திருக்க. உன்னையெல்லாம் நான் எவ்வளோ நம்பினேன்" அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது சோழன் வந்து அவன அடிச்சுட்டே சொல்லுவான், "உனக்கு எவ்வளோ திமிரு இருந்தா போய் லாட்ஜில போய் ரூம் போடுவ? உனக்கு பேசுறதுக்கு வேற இடமே கிடைக்கலையாடா? நான் உன்னைய அங்க பார்த்தோனே என் மனசு எப்படி பதறுனுச்சு தெரியுமாடா?" அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அடிச்சு விட்டுருவான்.